நானும் நேற்றுக்கு எல்லாருக்கும் விஷ் பண்ணேன். இருந்தாலும் இப்போ விஷ் பண்ணிடுறேன். என்னுடைய ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு, என்னுடைய ஹஸ்பண்ட், லவ் யூ, மிஸ் யூ, ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் நடக்கணும். நம்ம நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம், அதெல்லாம் இந்த வருஷம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். அட்லீஸ்ட் வி ஹாவ் டு ஸ்டார்ட். அப்புறம் ரோஷன், ஒரு பெரிய லைஃப் இருக்குடா, எம்பிஏ பண்ணுற. ஸோ இந்த 2-3 வருஷம் உன்னுடைய நீ அடுத்தது உன்னுடைய லைஃப் செட்டில் ஆகிற வரைக்கும் நீ என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நீ யோசித்து வைக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஹாப்பி நியூ இயர் டு யூ. ஐ லவ் யூ ஸோ மச். நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ இந்த காலேஜ் டேஸை. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ என்ஜாய் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் ஒர்க் 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 அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதனால் என்ஜாய். அதே நேரம் எது இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸை மறக்காமல் நீ கண்டினியூ பண்ணோம். லட்டு குட்டு என்ஜாய். உங்களுக்கு இந்த ஸ்கூலு நாங்கள் ரொம்ப அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸு கிடையாது. ஸோ இருந்தாலும் ஸ்டடீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்றது உங்களுக்கு தெரியும். பேசிக் ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுங்க. மற்றபடி ஹேவ் ஃபன். அம்மா சீக்கிரமாக வந்துடுவேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக எங்கேயாச்சும் ஒரு வெளியில் எங்கேயாச்சும் ஒரு ஹாலிடே பிளேஸ் போகலாம். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நிறைய பேசலாம். அண்ட் டு மை சிஸ்டர் அனிதா, கஷ்யப், நிவேத், அனீஷ், ஹாப்பி நியூ இயர். அப்புறம் என்னுடைய சிஸ்டர் வந்து யூஎஸில் இருக்காங்க, ஓக்லஹாமாவில் இருக்காங்க, சுஜாதா, ரஜித், ஹாப்பி நியூ இயர். மிஸ் பண்ணுறவங்க எல்லாரையும் உங்கள் எல்லாரையும் ஃபோன் பண்ணி விஷ் பண்ண முடியல. ராஜி, வசுதா, சூர்யா, திவ்யா, குட்டி பசங்களுக்கெல்லாம் வந்து ஹாப்பி நியூ இயர் சொன்னேன்னு சொல்லுங்கள். வேறு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஹேமா, ரிபேகா, சங்கர், காவேரி, மெயின்லி காவேரி, ஷீ இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். வில்மா, அவங்க 2 பேருமே கோவா தான். ஆக்சுவலாக என்னுடைய காவேரி வந்து என்னுடைய நெய்பராக இருந்தா. ஓகே, ஸோ ஷீ இஸ் ஃப்ரம் டெல்லி. அவங்க வந்து என் நெய்பராக இருந்தாங்க, ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. ஷீ இஸ் ஆல்சோ மை இமோஷ்னல் சப்போர்ட். லைக் நோ, நாங்கள் ரொம்ப அடிக்கடியெலாம் பேசிக்க மாட்டோம், எப்போ பேசுகிறோமோ அப்போ நிறைய பேசுவோம், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹாப்பி நியூ இயர். ஆஷிஷ்க்கு, பசங்களுக்கு கன்வே மை விஷஸ் டு த கேர்ள்ஸ் ஆல்சோ. அண்ட் வேறு யார் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்களே. அம்மு, பிருந்தா, ஹாப்பி நியூ இயர். இங்கேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாரும் மீட் பண்ணுறோம், நிறைய பேசுகிறோம், நிறைய கதை அடிக்கிறோம். அண்ட் டு மை டிசைனர் ரம்யா, ஹாப்பி நியூ இயர். ஜோயல், ஹாப்பி நியூ இயர். கன்வே மை விஷஸ் டு த பாய்ஸ் ஆல்சோ. அப்புறம் நிறைய லிஸ்ட்டு போச்சுன்னு அப்புறமா போர் அடிக்கும், அதுக்கே ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க. ஸோ இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. என்னுடைய அசிஸ்டன்ஸ் கீதா, எப்படி இருக்க கீதா? ஹாப்பி நியூ இயர் கீதா. பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். சரவணா, ஹாப்பி நியூ இயர். நட்ராஜ், ஹாப்பி நியூ இயர். சரி, நான் இனி வந்து ஆல் மை டிசைனர்ஸ் டீம் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஸோ மச், யூ ஆர் மேக்கிங் மீ லுக் பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச், யூ ஆல் ஆர் ராக்கிங். அண்ட் என்னுடைய ரிசல்யூஷன் என்னன்றதை நான் சொல்கிறேன். நியூ இயர் ரிசல்யூஷன் மெயின் வந்து இந்த இப்போ ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப ஃபிட்னஸ் வந்து எப்போவுமே நான் கரெக்டாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் எனக்கு ரீசெண்டாக ஒரு இன்ஜுரி ஆனதுனால எனக்கு இந்த பேஸ்மெண்ட் வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்குன்ற மாதிரி இந்த இடம் வீக் ஆகி போச்சு எனக்கு. இது இப்போ நடந்ததில்லை, ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் நடந்தது. அதாவது நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போவே அப்போ 90ஸ்லேயே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப அகெயின் அந்த பேர்ன் அவுட் ஆயிடுச்சு, அந்த மசில் வந்து பயங்கர வீக் ஆயிடுச்சு. ஸோ அது எப்போவுமே நான் ஒர்க் அவுட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது ஒரு மாதிரி இன்டாக்டாக சூப்பராக இருக்கும். நான் நிறைய ஒர்க் அவுட்ஸ்லாம் நான் நிறைய பண்ணுவேன். பட் ரீசெண்ட்லி ஒரு ரொம்ப ஹெவி இன்ஜுரி ஆனதுனால எனக்கு அது வந்து கொஞ்சம் இங்கே சில டாஸ்க்லாம் பண்ணும்போது அதனால தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ போனதும் முதல்ல இது எது மைனஸாக இருக்கோ அதை முதல்ல ப்ளஸ் ஆகணும். ஸோ இதை வந்து கரெக்ட் பண்ணணும் முதல்ல. எனக்கு அதுதான் என்னுடைய ரெசல்யூஷன். போனதும் என்னுடைய ஒர்க் அவுட்ஸை திரும்ப நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். என்னுடைய நீயை ரிப்பேர் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் இன்னும் கூட இப்போ இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்து, நிறைய டைம் நிற்கிற அது எல்லாமே வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை ஒர்க் அவுட்ஸ் தான். பிகாஸ் ஆஃப் மை இன்ஜுரி எனக்கு கொஞ்சம் வந்து அது பிரச்சனையாக இருக்கிறதுனால அதை நான் வந்து கரெக்ட் பண்ணணும். இன்னொன்று எனக்கு நிறைய ரெசல்யூஷன்ஸ் மீன் ஐ லவ் மை ஹஸ்பண்ட்ஸ் பிஸ்னஸ். ஆக்சுவலி ஃபுட் பிஸ்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன், எனக்கு ஒரு ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பிக்கணுங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அது பண்ணணும்.
அது அவர்கிட்ட நான் சொல்லி சொல்லி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை எப்படியாவது பண்ண வைப்பேன் நான். அண்ட் வி ஹாவ் சம் பிளான்ஸ் வென் வி ரிட்டையர். ஸோ அதுக்கான பேசிக் ஸ்டார்ட்லாம் நாங்கள் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதை நாங்கள் பண்ண போகிறோம். கெரியர் வைஸ் என்னோட ரெசல்யூஷன் என்னென்னா, நான் வந்து ஸ்டீரியோ டைப் கேரக்டர்ஸ் எதுவும் ஒரு மணி மைண்டடாக இல்லாமல் எனக்கு என் மனசுக்கு பிடிச்ச ஒர்க் நான் அது பண்ணணும். அதுதான் எனக்கு மெயின் ரெசல்யூஷன். மணி இஸ் ஓகே, மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல் இன் அவர் லைஃப். பட் அதுக்காக வேண்டி சில விஷயங்கள் அதை நான் செய்ய மாட்டேன். அதனால என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து அந்த நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 படம் பண்ணாலும் அது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கேரக்டராக இருக்கணும், பேசப்படணும். ஐ ஷுட் பி ப்ரவுட் டு ஷோ டு அதர்ஸ் லைக் ஓகே, ஐ ஹவ் டன் சம்திங் குட். அவ்வளோதான், இந்த வருஷம் எண்டுக்குள்ளே அவ்வளோதான். அண்ட் வேற என்ன ரெசல்யூஷன் வேற ஒன்றும் கிடையாது, இவ்வளோதான். ஓகே, இதுவே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஏகப்பட்டது நான் சொல்லிட்டேன் நான். ஸோ மெயின்லி எனக்கு வந்து என்னென்னா வந்து இந்த பிக் பாஸ் ஷோ, இந்த சிடபிள்யூசி ஷோ, இதெல்லாம் வந்து என்னுடைய இமேஜ் வந்து வாட் ஆம் ஐ அப்படின்றத காமிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய போன வருஷம் ரெசல்யூஷனாக இருந்துச்சு. நம்ம யாருன்றது நம்ம வந்து தெரியணும், ஃபர்ஸ்ட் வந்து ஐ எக்ஸிஸ்ட்ன்றது தெரியணும் அப்படின்றதுக்காக தான் சிடபிள்யூசி எடுத்தேன். அப்புறம் பிக் பாஸும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் எடுத்தேன். வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. எனக்கு இந்த ஆஃபர் வந்தது, லாஸ்ட் இயரும் வந்துச்சு. பட் ஐ குடன்ட் டேக் இட். ஐ ஹேட் அதர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த வருஷம் கிடைச்சது பெரிய லக். ஐ திங்க் லாஸ்ட் இயருக்கான ரெசல்யூஷன் நான் வந்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த வருஷம் ரெசல்யூஷன் ஐ ஹவ் ஸ்டார்டட் நோ. ஸோ வித் ஆல் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் விஷஸ், ஐ ஹோப் ஐ வில் டூ இட். தேங்க்ஸ். யூ ஆல் a happy new year. ஒரு நிமிஷம் நீங்க போங்க. என்னாச்சு? பேட்ச் பண்ணிக்கோங்க. இது நடுவுல ஆட் பண்ணிக்கோங்க. சுபிகா, ஜாரா குட்டி, ஜியா குட்டி, உங்களை மிஸ் பண்ணிட்டேன், சாரி. உங்களுக்கும் விஷ் யூ வெரி ஹாப்பி நியூ